மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுவது, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்ரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இங்கே பாருங்கள், சேரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவிக்கு பிள்ளை இல்லாத இருந்தபடினால மலடியாக இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து பேசுகிறாரு. அந்த ஸ்ரீயை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் போய் ஒரு தூதனை அனுப்பி ஸ்ரீயை தரிசனமாகி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ ஒரு கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடிக்காதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்கள், தீட்டுனா எதுங்க தீட்டு? தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம்லாம் தீட்டான காரியம் தாங்க. பிள்ளை பெறலாம் எப்படிங்க பிறக்கும்? தேவனுக்கு தீட்டான காரியம் நம்ம செய்து நிற்கிறோம். நடத்தை தீட்டு, பேச்சில் தீட்டு, ட்ரெஸ் பணத்தில் தீட்டான எல்லா காரியத்திலும் தீட்டு இருந்துட்டு நம்ம காரியம் வாய்க்க பண்ணலாம் எப்படி பண்ணலாம்? ஆண்டவர் தரிசனமாக ஒரு வாரம் சொன்னார், உனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொன்னால், நீ பிள்ளை பெறணும்னு சொன்னால் தீட்டை அது ஒன்றும் செய்யாத. அவருக்கு என்னென்ன தீட்டான காரணம் உங்களுக்கு தெரியும். வேத வசனத்தை வாசித்து பாருங்கள், அநேக தீட்டான காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றார். அப்போ எப்படி இருந்தால் பெற முடியும்னு சொன்னால், அது கீழ் வசனம் சொல்லப்படுகிறது, ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தீட்டான காரியம் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் பைபிளில் போட்டிருக்கும். வசனத்தை வாசித்து பாருங்கள், அதெல்லாம் நம்ம பின்பற்றணும். தீட்டான காரியம்னா, தீட்டுனா இது மட்டும் தான் தீட்டு. கோயிலில் போகிறோம், இல்லை வேறு எங்கன்னா போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனில் போகிறோம், அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம கிறிஸ்துவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமே தீட்டு தான். அவருக்கு பிரியமான இதெல்லாம் யாரெல்லாம் பயப்படுறீங்க, நிச்சயமாக அவங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். பிள்ளைன்னு சொல்லலை, ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அது யாரும் இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரன் சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட மலட்டுத்தன்மை இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறார், தீட்டான காரியங்களை விட்டு விலகு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாமே தீட்டு தாங்க. புருஷன் செய்யலாம், மனைவி செய்யலாம், யார் வேணும், 2 பேரில் யார் வேணும் தீட்டான காரியம் செய்யலாம். அந்த தீட்டான காரியத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அந்த காரியத்தை அவர் அந்த தீர்க்கதரிசி உரைத்தது போல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அண்ணாளுக்கு ஒரு தரிசனமாகி ஒரு குழந்தை ஆண் குழந்தை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க. தீட்டானது ஒன்றும் புசியாமலும், எதை புசிக்கூடணும் அதான் சாப்பிடுது. ஆண்டவர் சொல்கிறார், ரத்தம் புசிக்காதவங்க ரத்தத்தை புசிங்க, ரத்தத்தை போட்டு பெட்டி சாப்பிடுவாங்க. எவ்வளோ பேர் பார்த்துருக்கல? ரத்தம் என்னங்க? ஜீவன். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எத்தனையோ வார்த்தைக்கு போட்டிருக்கிறது இல்லை. அந்த பைபிளில் போடுற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் தீட்டு கிடையாது, சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்ருவோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்ரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாரு. எச்சரிக்கையாருன்றார். நம்ம எச்சரிக்கை என்ன வேணும்? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், நம்ம எச்சரிக்கை தாங்க இருக்கணும். டாக்டர் சொல்கிறார், நீ இந்த மாத்திரை போடு, அதை போட்டால் தான் கர்ப்பம் தரிக்கும், இதை போடு, இதை ஊசி போட்டு அப்போ தான் கர்ப்பம் சொல்லலாம். அதை காட்டிலும் ஆண்டவர் மேன்மையான காரியத்தை செய்வாருங்க. அவர் கீழ்ப்படிந்து அவர் கட்டளைக்கு பயந்து அதில் நடக்கிற மனுஷன் வாய்க்குவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லிக்கிறாங்க இல்லையா? நீ செய்தெல்லாம் வாய்க்குன்னு சொன்னால் தீட்டான காரியம், இயேசுக்கு பிடிக்காத காரியம்லாம் தீட்டு தாங்க. நான் சொல்கிறேன், அவருக்கு பிடிக்காத காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் தீட்டு தான். இது பிரியமில்லாத காரியம். இது இயேசுடைய பிரமாணத்தை கை கொள்ளாதபடிக்கு, இயேசுடைய கட்டளை கை கொள்ளாதபடிக்கு நம்ம உலகத்தின் காரியத்தில் எது செய்தாலும் அது தீட்டான காரியம் தான். அந்த தீட்டுக்கான காரியத்தை ஒன்றும் உங்கள் காரியத்தில் இல்லாதபடி இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் குறைந்த பிறக்குங்க. நிச்சயமாக நடக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். தீட்டான காரியம், இயேசுக்கு விரோதமான காரியம், இயேசுக்கு பிடிக்காத காரியம் எல்லாத்தையும் விட்டு விலகுங்க. விலகிட்டு ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிறகு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.